ஓம் குருவே சாமி குருவே கடவுளின் பெயரை சொல்லி அடியவன் ஒரு விண்ணப்பம் சொல்வேன் கேள. தேடி நீர் வந்தவர்க்கு சீரான வழியை சொல்ல கடமையனை கணிப்படுத்தி கைகோத்து நின்றேற்பாராய். முந்தி பிறந்தவன் நான், முகநூல் தரிச்சவன் நான், சங்கும் பறையனும் நான், ஜாதிக்கெல்லாம் மூத்த வீர ஜாம்பகனும் நான், அரிநூல் பரிநூல் தரிநூல் தரித்தவன் நான், அரிச்சந்திர மகாராஜனை அடிமை கொண்டவன் நான். நீர் தோன்றும் நடு கடல் தோன்றும், ஊர் தோன்றும் உலகம் தோன்றும், ஊருக்கு மேலாண்ட புறத்திலே ஓர் ஆல விருச்சகம் தோன்றியது. ஆல விருச்சகத்தின் அடியிலே கன்னிப்புத்து தோன்றியது. கன்னி புத்திலே கமலக்கன்னி பிறந்தாள். கமலக்கன்னி வயிற்றிலே காராம் பசு பிறந்தது. காராம் பசுவை காவுனூர் கம்மாள பறையர்கள் காலை கட்டி கைத்தேர்த்து தோலை உரித்தார்கள். தோலை உரித்த பசுவின் மாமிசத்தை அங்குஜன், அனுமான், நீலன் இவர் மூவரும் ஒன்றாக சேர்த்து ஐம்பங்கு இட்டார்கள். 5 பங்கிலே முதல் பங்கானதை சிவபெருமான் மனைவியான சிவசக்தி எடுத்துச் சென்றார். இதை பார்த்தார் சிவபெருமான். இந்த பசுவின் மாமிசத்தின் மகிமையை நாம் அறிய வேண்டும் என்றால் யாரை கேட்டால் தெரியும் என்று யோசித்து அடே வீரஜாம்பகா என்று குரல் கொடுத்தார். ஐயனின் குரலை கேட்டு அடியனோ ஓடி வந்து ஏன் என்று கேட்டான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, சிவசக்தி எடுத்துச் செல்லும் முதல் பங்கானது எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான். சாமி, சிவசக்தி எடுத்துச் செல்லும் முதல் பங்கானதோ அது மாமேசம். அது மந்திரம் கற்றவர்க்கும் தந்திரம் கற்றவர்க்கும் மாயாஜாலம் அறிந்தவர்க்கும் மகிடிக்கும் மையாகும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, பிரம்மதேவன் எடுத்துச் செல்லும் 3வது பங்கு அது எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான். சாமி, பிரம்மதேவன் எடுத்துச் செல்லும் 3வது பங்கோ அது வாளானது. அது அரச குல பரம்பரைக்கும் அருள் கொடுக்கும் தேவர்களுக்கும் அருகிலே நின்று வீசும் வெஞ்சாமரையாக சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, நீ எடுத்து வைத்திருக்கிறாயே 4வது பங்கு அது எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான். சாமி, நான் எடுத்து வைத்திருக்கின்ற 4வது பங்கோ அது தோலானது. அதிலே வாராகும், மடமாகும், வண்ண கயிறாகும், வாசிக்க மேலமாகும், 1000 குதிரைகளுக்கு வங்குபடியாக சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, யாருமே எடுக்காமல் இருக்கும் 5வது பங்கு அது எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான். சாமி, யாருமே எடுக்காமல் இருக்கும் 5வது பங்கு அது சாணமானது. அதை எடுத்து நீரிட்டு கரைத்து சீர்கட்டை வீட்டை பூச்சி மொய்கினார். மூதேவி துளைந்து ஸ்ரீதேவி பெருகும் சாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, பசுவின் மாமிசத்தின் மகிமை நான் அறிந்து கொண்டு அடுத்த திசை திருப்பாலனை சொல்லடா என்று கேட்டார் சிவபெருமான். சாமி, திசையின் திருப்பாலனை சொல்லி வரேன் கேளுங்கள் சாமி என்று சொல்லி வடக்கே வல்லாளந்துறை, தெற்கே தேவர்களின் துறை, தெற்கே மேலாளந்துறை, கிழக்கே ஜாம்பகனின் துறை, அது என்னுடைய துறை சாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, இந்த 4 திசைகளிலும் பிறந்து முழுமை எடுத்து சொல்லடா என்று கேட்டார் சிவபெருமான். அந்த முழுமையை சொல்லி வரேன் கேளுங்கள் சாமி என்று சொல்லி வடக்கே மகாபாரதம் பிறந்தது, தெற்கே ராமாயணம் பிறந்தது, கிழக்கே சங்கம் சாணார கத்தியம் பிறந்தது சாமி என்று சொன்னார் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, கிழக்கே பிறந்த சங்கும் சாணார கத்தியின் மகிமை எதடா என்று கேட்டார் சிவபெருமான். அந்த மகிமையை சொல்லி வரேன் கேளுங்கள் சாமி என்று சொல்லி பிறந்தவுடன் தாய்க்கோடி அறக்க சாணார கத்தியும், இறந்த பின்பு ஈம சடங்கு முடிக்க சங்கமே பிறந்தவிட்ட சாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, கால்பணம், முயந்துண்டு, வாய்க்கரிசி, வழிபிண்டம் இவையெல்லாம் வாங்கி தின்று வயிறு பிழைக்க நீ ஒரு சுடும் பறையன் என்று உன்னை நான் சோதித்து பார்த்தேனடா என்று சொன்னார் சிவபெருமான். சாமி, கால்பணம், முயந்துண்டு, வாய்க்கரிசி, வைகுண்டம் இவையெல்லாம் வாங்கி தின்று வயிறு வளர்த்த போதிலும் கடமைக்கு கட்டுப்பட்டு அடிமையா இருக்கும் நான் இது ஏது சாமியே அறியாமல் இருப்பேன் என்று கேட்டான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, பார், உலகத்திலே பரமனாய் நான் பிறந்தேன். இந்த பூலோகத்திலே சுடும் பறையனாக நீ பிறந்தாய். ஆனால் இனி முதற் கொண்டு பறையனும் நீயும் அல்ல, இந்த பரமனது ஜாதி என்று சொல்லி அங்கே மங்களம் பாடி வெங்கல பறையை கரத்தில் எடுத்து கொடுத்தார் சிவபெருமான். சாமி, மங்களம் பாடி வெங்கல பறையை கரத்தில் எடுத்து கொடுத்து விட்டீர்கள், அடியனுக்கு அது கட்டளை சாமி என்று கேட்டான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, 8 திக்கு 16 கோணங்கள் சென்று இரவென்றோ பகலென்றோ பாராமல் பால் கொடியே பூ மலரே என்று வீரப்பறை சாற்றி வாடா என்று சொன்னார் சிவபெருமான். சாமி, 8 திக்கு 16 கோணங்கள் சென்று இரவென்றோ பகலென்றோ பாராமல் பால் கொடிய பூ மலர என்று வீரப்பறை சாட்ட வேண்டும் என்றால் எதன் மீது ஏறி எதை சென்று சாமி பறை சாட்ட முடியும் என்று கேட்டான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, கவலைப்படாது, 5 கல்லையும் 1/2 கிலோ சாராயமும் கலந்து வைத்திருக்கின்றேன். மதுபானம் தான் அறிந்து மதியான மீதேறி பறை சாட்டி வாடா என்று சொன்னார் சிவபெருமான். ஐயனின் வார்த்தைப்படி மதுபானம் தான் அறிந்து மதியானை
மீதேறி அதிகாலை நேரத்திலே காளி கோவிலை சென்றடைந்தான் வீரஜாம்பகன். அம்மணி அம்மணி என்று குரல் கொடுத்தான் வீரஜாம்பகன். ஜாம்பகனின் குரலை கேட்டு காளியோ கண்விழித்து பராசக்தி எழுந்தருளி 7 கதவை திறந்து பச்சரிசி பல்கடித்து அருகிலே வந்து நின்றாள் காளிகாதேவி. காளியை பார்த்தவுடன் சாராய நிலை மறந்து கால் நடுங்கி கணன் மடங்கி உடல் நடுங்கி நின்றான் வீரஜாம்பகன். ஜாம்பகனை பார்த்து, அடே வீரஜாம்பகா, வெள்ளியோ முளைக்கவில்லை, விடியற் காலையும் பிறக்கவில்லை, இந்த அன்னையை எழுப்பிய காரணம் ஏதடா என்று கேட்டாள் காளிகாதேவி. தாயே, ஆத்திரம் கொள்ள வேண்டாம் தாயே, தேவர்கள் ஒன்று கூடி வேதங்கள் பலவும் பாடி வீரப்பறை சாட்ட சொன்னார்கள் தாயே. பறை சாட்ட கணிப்பில்லாத காலத்தினால் கை சோர்ந்து நிற்கின்றேன் தாயே என்று சொன்னான் வீரஜாம்பகன். ஜாம்பகனின் பாவத்தை பார்த்து வாசலிலே இருந்த வேங்கை மரமானதை அடியும் தள்ளி முனையும் தள்ளி மீதமுள்ளதை கணிப்பாக கொடுத்தால் காளிகாதேவி கருத்திலே. தாயின் கருணையினால் கணிப்பை பெற்ற வீரஜாம்பகன் போய் சேர்ந்தான் கம்மால தேசம். 1 அடி அடித்தான் செந்தாமரை பூத்தது, 2 அடி அடித்தான் ராஜ்யத்தை அடைந்தான், 3 அடி அடித்தான் பூலோகத்தை சேர்ந்தான். பூலோகத்திலே உதிர, இஞ்சி உதிர, காய் உதிர, கனி உதிர, 6 மாதத்து பிண்டம் அதிரி விழ 5 தலை நாங்கள் குடல் அழுகிவிட என்று பறைச்சாட்டினான் வீரஜாம்பகன். இதை பார்த்தான் சிவபெருமான். அடே வீரஜாம்பகா, நான் சொல்லியது ஒன்றே, நீ செய்வது ஒன்றாக இருக்கிறது, ஏனடா இப்படி செய்தாய் என்று கேட்டார் சிவபெருமான். ஐயனே, நீங்கள் சொல்லியபடி செய்தேனே என்றால் அடியனும் பிழைக்க முடியாது, பார் உலகத்திலே பாவ புண்ணியங்களை அறிய முடியாது சாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, உலகத்திலே பாவ புண்ணியங்களை அறிவதற்கு வழி இருக்கிறதா என்று கேட்டார் சிவபெருமான். இருக்கிறது, சொல்லி வரேன் கேளுங்கள் சாமி என்று சொல்லி தாயை உதைத்தவனும் தன் பிறவி நொந்தவனும் தந்தையினை மனநோக செய்தவனும் தாரத்தை மதியாமல் சென்றவனும் கூலியை குறைத்தவனும் குறைப்படி இட்டவனும் குண்டி நீர் கலகம் வைத்து குடும்பத்தை பிரித்தவனும் யசவனெறிதை ஏறி கட்டி வீதவனும் பாலிலே நீரிட்டு கலந்தவனும் கன்றுக்கு பால் விடாமல் கறந்தவனும் கடினாயை கட்டி வளர்த்தவனும் கோவில் சொத்தை சொன்னவனும் கொள்ளை அடித்தவனும் கொலை புரிந்தவனும் எதையும் கண்டும் காணாமல் பொய்ச்சாட்சி சொன்னவனும் இப்பேற்பட்ட பாவிகளுக்கெல்லாம் அட்டக்குயி அரணக்குயி பள்ளிக்குயி என்று சொல்லும் நரகமே கிடைக்கும் சாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, புண்ணியம் செய்தவர்க்கு ஏதடா கட்டளை என்று கேட்டார் சிவபெருமான். அதையும் சொல்லி வரை கேளுங்கள் சாமி என்று சொல்லி மரம் வைத்தவனும் மரம் வைத்தவனும் மயிலேற மதில் சுவர் கட்டியவனும் தன் தந்தை தாயை தெய்வமாக வணங்கியவனும் அடுத்தவர் மனம் நோவாமல் வாழ்ந்திருந்தவனும் பசி என்று வந்தவருக்கு பால் கொடுத்தவனும் இப்பேற்பட்ட புண்ணியவான்கள் எல்லாம் ஐயனின் அருள் பெற்று மல்லி முல்லை மந்தாரை என்று சொல்லும் ஐயனான் உன் பாயத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார்கள் சாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, என்னுடைய பாயத்திலே கொண்டு வந்து சேர்த்தால் ஏதடா புண்ணியம் என்று கேட்டார் சிவபெருமான். இருக்கிறது, சொல்லி வர கேளுங்கள் சாமி என்று சொல்லி இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே உள்ளவன் நீயே, இன்று விதி முடிந்து விதிவிலக்கை ஏற்றியவனும் நீயே, இன்று விதி முடிந்து வந்த இந்த நலனை கண்டு இவர் செய்த பாவத்தை எல்லாம் போக்கி இவருக்கு சொர்க்கமே அளிக்க வேண்டும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, பார் உன் எண்ணம் உலகம் எங்கு நிறைவேற்ற என்று சொல்லி எனக்கு வரம் கொடுத்தார் சிவபெருமான். அந்த ஐயனிடத்திலே அருளை வாங்கிய அடியன் வீரஜாம்பகன் நான் இன்று மண்ணை வெட்டி வைத்திருந்தேன். காளியை கதவை திற, அரிச்சந்திரா வழிய விடு, கால் கட்டவரு கை கட்டவரு, முன்னத்த பின்னாடி பின்னத்த முன்னால பங்காளி பங்காளில